கைஸ் ப்ரெசன்ட் நம்மளுடைய கோப்ரோ சுச்சுவேஷன் இது தான். என்ன விளாங் பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப காண்டாகுது கைஸ். கைஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். கைஸ் இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஏதோ கொஞ்சம் சில் பண்ணியாச்சு. இப்போ ஏதோ கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது கைஸ். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மைண்ட் செட்டே டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும். எப்போனா ஒரு சின்ன பிரேக் எடுத்துடணும் கைஸ். என்ன ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. எப்பாவது நீங்கள் எந்த ரைடில் இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர்ஸோ இல்லைனா 50 கிலோமீட்டர்ஸோ ஒரு பிரேக் எடுத்தால் தான் உங்களுக்கு ஒரு சின்ன ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும் கைஸ். பெரிய பேர் லாரிங்காரன்னாவே இந்த மாதிரி மைண்ட் செட் தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வர்ற ரூட்டில் எல்லாமே இப்போ ப்ரெசன்ட் நான் இந்த ஹைவேல வந்து இல்லையா, கிட்டத்தட்ட நிறையா பேர் ஓரம் கட்டினாங்க. எல்லாமே பிரேக் எடுக்கிறதுக்காக தான் நிறையா பேர் ஓரம் கட்டினாங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஓட்டர் வெறுத்துரும், அவங்களுக்கு போக 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 வெறுத்துரும். அதே ஒரே சின்ன மைண்ட் செட் ராவடி தான். நம்ம மைண்ட் செட் ஒத்துக்காது. போகலான்னு ஒன்றும் கொஞ்சம் தூரம் தான் மைண்ட் செட், நம்ம மைண்ட் செட் இழுத்துன்னு போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம பாடி ஒத்துக்காது. கொஞ்சம் ரெஸ்ட்டு விடணும், நம்ம பாடிக்காகட்டும் நம்மளுடைய வண்டிக்காகட்டும். இன்னும் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 116 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 o'clock போய் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். நம்மளுடைய டைமிங் பொறுத்து ஒரு 3:30 போய் ரீச் ஆகிடலான்னு தான் நினைக்கிறேன். என்னோடய இன்டென்ஷன் என்னென்னா ஒரு 6 o'clock போய் ரீச் ஆகிடலான்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எதுக்காகனா 7 o'clock போல் அங்கே ஏதோ ஷோவில் ஆரம்பிக்குன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் சரி நம்ம ஒரு 7 o'clock போல் ரீச் ஆனாவே உங்களுக்கு எல்லாருமே டேயில் நடக்கிற சிவன் தான் காட்டுவாங்க. நான் உங்களுக்கு நைட்டில் சிவன் எப்படி இருக்குதுன்ட்டு காட்ட போகிறேன் கைஸ். இதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டோ. இது வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட கொச்சி ஹைவேல நம்ம இப்போ ப்ரெசென்ட் இருக்கிறோம் கைஸ். நான் அப்போயே கூகுள் மேப்பில் பார்த்துருந்தேன். சேலம் கொச்சி ஹைவேல இப்போ ப்ரெசென்ட் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய வண்டி பெட்ரோல் வேறு 2 பாயிண்ட் குறைஞ்சிச்சு. ஒன்று நாளைக்கெல்லாம் இதுதான் இந்த பெட்ரோல் தான் யூஸ் ஆகுமே. பார்க்கலாம் நாளைக்கு எத்தனை பெட்ரோல் இருக்க போகுதுன்னு தெரில, இன்னும் எவ்வளோ பெட்ரோல் போடணும்னு தெரில. நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஆகிறோம் நாளைக்கு. இன்றைக்கி கூட நாளைக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கே இவ்வளோ கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. நம்ம ஒரு பேஷன் சூஸ் பண்ணி வந்தாவே கிட்டத்தட்ட எத்தனையும் அடிகள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் எல்லா கஷ்டப்படலாம், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெய் எத்தனை வாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவீங்க. என்ன பண்ணுறது கைஸ், என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. அதுக்காக தான் இண்டோர் கிரிக்கெட் ஸ்டேடியம் நல்லா இருக்கே. இந்த சென்னை சைட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா கைஸ், அந்த மாதிரி இங்கே நிறைய வச்சுருக்காங்க இண்டோர் கிரிக்கெட் ஸ்டேடியம். அங்கே ஒன்று இருக்குது இப்போ ப்ரெசென்ட், நல்லா இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு வெயிலே காட்ட மாட்டேன். போக போக என்ன நடக்குதுன்ட்டு உங்களுக்கு ஒன்றா நான் காட்டுறேன். இதுதான் நம்ம ரைடோட செகண்ட் டோல்கேட். ஃபஸ்ட் டோல்கேட் வந்து கிட்டத்தட்ட இதுக்கிட்ட பார்த்துருந்தோம். என்ன ஊர் அது, சம்திங் தர்மபுரி ரோட்டில் நினைக்கிறேன். தர்மபுரி ரோட்டில் ஃபஸ்ட்டு டோல்கேட் பார்த்துருந்தோம்.
இதுதான் நம்மளோட செகண்ட் டோல்கேட். கிட்டத்தட்ட பவானிகிட்ட நினைக்கிறேன், பவானிகிட்ட நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்னும் நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, 100 கிலோமீட்டர் தான். பறந்துடலாம். இன்னும் லஞ்சே சாப்பிடல கைஸ், போய் டைரெக்டாக அங்கேயே சாப்பிட்லான்னு தான் என்னுடைய பிளான். பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு தெரில, வந்தால் பார்த்துக்கலாம். ஏன்னா அங்கே கம்பங்கூழ் குடிச்சதுக்கோசம் தான் கைஸ் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து இவ்வளோ வரைக்கும் இருக்குது. அங்கே நான் கம்பங்கூழ் குடிக்கலாம் வச்சுக்கோங்களேன், டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிட்ருக்கும், டோட்டல் ஸ்பாயில் ஆகிட்ருக்கும். இன்னும் நான் எங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பிரேக் எடுத்துருக்கோம். எல்லாம் பவர் ஆஃப் கம்பங்கூழ். இருங்க நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் உண்மையிலே சூப்பராக தான் இருந்துச்சு. சைடிஷ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அவங்க எனக்கு போட்டி தான் கொடுத்துருந்தாங்க, வேறு எல்லாம் பச்சை மிளகாலே இருந்துச்சு கைஸ். அதனால தான் இந்த பச்சை மிளகாலாம் சாப்பிட்டா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது இப்போ நம்ம ப்ரெசென்ட் ரைட்டில் இருக்கோம், அதுக்காக தான் பச்சை மிளகாலாம் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா போட்டி கொடுத்தாங்க, போட்டி வச்சுனே சாப்பிட்டேன். நம்ம ரைடுக்கான 3rd டோல் பிளாசா நம்மளுடைய ஈஷா டு ஈஷா ரைடில் 3rd டோல் பிளாசா தான் இப்போ நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 3 டோல் பிளாசா க்ராஸ் பண்ணியாச்சு. இன்னும் நம்மளுடைய கோயம்புத்தூருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டராக இருக்குது ஆவரேஜாக நினச்சிக்கோங்க, ஓகேங்களா. கோயம்புத்தூருக்கு இல்லை, டைரெக்டாக ஈஷா ஃபவுண்டேஷனுக்கே கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். அப்போ கோயம்புத்தூருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஆவரேஜாக. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம்தான் நம்மளோட ஈஷா லொக்கேட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 4 o'clock போல் போய் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு கைஸ். இன்னும் ஒரு 1.5 hour போய் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு. இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2:30 ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப வெயில் கைஸ், ரொம்ப தொண்டெல்லாம் வாடி போச்சு. சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க டைரெக்டாக இன்னும் 20 கிலோமீட்டர் தானே, டைரெக்டாக உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு போயிட்டு உங்களுக்கு அங்கே கண்டினியூ பண்ணேன். ஃபைனலாக கோயம்புத்தூருக்கு வந்து ரீச் ஆயாச்சு. கோயம்புத்தூர் கார்பரேஷன் வெல்கம்ஸ் யூ. இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 41 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். இப்போ ஒரு டைம் ஒரு எவ்வளோ அது 2:30 தானா? நான் அப்பே டைம் எவ்வளோ சொல்லியிருந்தேன் அப்போ, சரி ஏதோ சம்திங் சொல்லியிருந்தேன். இப்போ ப்ரெசென்ட் டைம் 2:30 தான் ஆகிட்டுருக்கு கைஸ். இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு ஒரு 1 hour போல் ரீச் ஆகிடலாம். ஏன்னா இன்னும் அவுட்டரில் இருக்குது இல்லையா, நான் இது உங்களுக்கு அப்பயே சொல்லிட்டேன் கைஸ். இந்த மாதிரி ஈஷா வந்து ஊருக்குள்ளே இல்லை, ஊருக்கு வெளியேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப வெயில் கைஸ். கிட்டத்தட்ட ஹைவே வர வரையும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் ஹைவே தாட்னு எப்போ ஊருக்குள்ளே என்ட்ரி கொடுத்தனும் அப்போலேருந்து வெயில் பெரட்டு நிற்குது. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. சரி விடுங்க, நம்ம அதனால் வெயிலை குத்த சொல்லக்கூடாது இல்லையா. ஊருக்கு வந்தோடனே எப்போ போய் பார்க்கணும்னு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கைஸ். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படா போய் சாமி ஒரு வாட்டி பார்த்துருவோம்னு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டம், கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம வந்திருந்தோம் இல்லையா. எல்லாம் யாருக்காக? சிவனுக்காக தான் 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். நம்ம லாஸ்ட்டுக்கு சிவனை பார்க்கலாம், நம்ம மனசு கஷ்டமாக போயிடும் இல்லையா. அந்த 300 கிலோமீட்டர் கஷ்டம் ஒரு செகண்டில் பட்டன் பறந்து போயிடும். அதுக்காக தான் எப்போ பார்க்கணுன்ட்டு அந்த ஆர்வம். வண்டியிலெல்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டினி எனக்கு
ஆர்வத்தை தூண்டுறாங்க கைஸ். சே, ஏதோ புதுசாக ஒரு சிக்னேச்சர் மாதிரி ஏதோ கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சிக்னேச்சர் இல்லை, ஃப்ரிட்ஜு கைஸ். ஃப்ரிட்ஜு தான் கட்டிகிட்ருக்காங்க. அப்பா, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது கைஸ். ஏன்னா அப்போலேருந்து வெயில் தான், ஃபுல்லு வெயில் தான் வச்சு செஞ்சிச்சு. ஆனால் இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல. ஏர்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் நம்ம ப்ரெசென்ட் ஏர்போர்ட்டுக்கெலாம் போக மாட்டோம். போகணுன்னு ஆசை, ஆனால் ஃப்யூச்சரில் போகலாம் விடுங்க. ஏன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக ஏரோப்ளேன் ஏறி தான் ஆகணும். எல்லாம் சும்மா போய் பார்த்துட்டு வர்ற இன்டென்ஷன்லாம் எனக்கு இல்லை. இதோ இப்படியே பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கோயம்புத்தூர். போயிடுறேன். எல்லாமே சிக்ஸு தான் என்னை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்ஸு கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நம்மளுடைய வேலை மேலே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சே, டோட்டலாக டேமேஜ் பண்ணுறாங்க என்ன, டோட்டலாக டேமேஜ் பண்ணுறாங்க. எல்லாமே சிக்ஸு தான். பிஎஸ்ஜி காலேஜ். ஓ இப்போ தான் நீங்கள் லாஸ்ட் கிளிப்பிங்கே பார்த்துருந்துப்பீங்க எவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் ஊருக்குள்ளெல்லாம் பயங்கரமான டிராஃபிக் ஜாம் இருந்துச்சு. சே, என்னாலே சமாளிக்க முடியல. எப்படியோ தூந்து வரலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட எங்கே போனாலுமே ஜர்க்குன்னு ஆளுங்க வராங்க. அதுதான் ஒரு பெரிய கொடுமையான விஷயம். இப்போ தான் ஒரு அளவுக்கு அவுட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வெளியே வந்தாச்சு. இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். இப்போ தான் அந்த இது வருது, ஆர்வத்தை தூண்டுது கைஸ். கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ரோட்ஸ், ஒரே மாதிரி டிராஃபிக் ஜாமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஒரு இடத்துல ஒரு மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து போய் ஆகணும். இப்போத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3:17 ஆகிட்டு இருக்குது. நம்ம போகிறதுக்குள்ளே எக்ஸாக்டாக 3:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். இவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு நம்ம அங்கே என்ன பண்ணுறது. கிட்டத்தட்ட சரி விடுங்க, அங்கே என்ன போய் பண்ணலான்ட்டு அங்கேயே போய் யோசிக்கலாம். ஓகேங்களா. ஈஷா 14 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், கூகுள் மேப்லேயும் 14 கிலோமீட்டர்ஸாக போட்டிருக்கு. வந்துட்டேன். இருங்க, இங்கே ஒரு சின்ன பிரேக் இப்போத்துக்கு எடுத்துருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம இங்கே டீ ஆர் காஃபி குடிச்சிட்டு இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வரேன். இப்போ தான் நிம்மதியாக ஒரு டீ குடிச்சாச்சு கைஸ். இப்போ தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. அப்பா, டீக்கு இவ்வளோ போகிறான்ட்டு நானே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான் நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட 19 மினிட்ஸ் போல் போயிடலான்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் கூகுளில் எல்லாம் கம்ப்ளீட்டாக R&D பண்ணி பார்த்துருந்தேன் கைஸ். என்ன போட்டிருந்துச்சுன்னா எவ்ரிடே 7 o'clock லைட் ஷோ கண்டிப்பாக இருக்குன்னு போட்டிருந்துச்சு. ஆஹா, ஒன்றும் சந்தோஷமே. நம்மளுக்கு தேவையானது அதுதான், லைட் ஷோ கண்டிப்பாக பார்த்தாகணும் கைஸ். கிட்டத்தட்ட நம்ம 2 hour அங்கேயே ஸ்டே பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி டைம் போகுதுன்னு தெரில. அவங்க இன்னும் நிறையா குட்டியான இனோவேட்டிவான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் அதெல்லாம் நம்ம ரசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ரசிக்கிறது ஒன்று மட்டும் இல்லை கைஸ், இன்னும் காட்டலாம். ஆல்மோஸ்ட் ஈஷாக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இன்னும் இங்கே பைக் பார்க்கிங்க, இங்கே பைக் பார்க் பண்ண. ஃபைனலாக ஈஷாக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்டிக்கு மாத்திரம் எடுத்துகிட்டு போகிறோம். ஹெல்மெட்லலாம் ப்ரெசென்ட் இங்கே தான் வச்சுட்டு போக மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எல்லாம் ஈஷாக்கான இது பண்ணி வச்சுருக்காங்கல்ல கைஸ். ஸோ மகா சிவராத்திரிக்கான வைப் இல்லையா, அதுக்காக தான் எல்லாம் பார்க்கிங் அது இதுன்னு எல்லாமே பர்ஃபெக்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்மளுடைய வண்டியை அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ப்ரெசண்ட் நம்மளுடைய கோப்ரோ பெரிய சம்பவம் பண்ணி விட்டுச்சு கைஸ். பெரிய சம்பவம், நானே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணுதுன்ட்டு. எல்லாம் என்னுடைய நெக்லிஜென்சி தான். என்ன பிரச்சனைனா நம்மளுடைய கோப்ரோவில் அந்த ஒரு சின்ன பார்ட் மிஸ் ஆனதுனால நான் எது ஃபேஸ் வச்சு பேசியிருந்தெல்லாமே சுத்தமாகவே வாய்ஸ் காலி. அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்கும். நான் கோப்ரோ என்ன சம்பவம் நடந்துச்சுன்ட்டு. கைஸ் ப்ரெசண்ட் நம்மளுடைய கோப்ரோ சுச்சுவேஷன் இது தான். இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு அங்கே வாய்ஸ் எதுவுமே கேட்டிருந்துக்காது. நான் எந்த பாட்டு மிஸ் ஆகிருக்குதுன்னா இங்கேருந்து ஒரு கிளிப் இங்கே போடுறேன், அந்த பாட்டு தான். இப்போ அந்த பாட்டு மிஸ் ஆன காரணத்தினால் நான் எதுவுமே ஃபேஸில் வச்சு பேசுனதெல்லாமே எதுவுமே ரெக்கார்டாக இருந்திருக்காது. இந்த மோட்டோ விளாகிங் பேசுன மட்டும் தான் எல்லாமே ரெக்கார்டாக இருந்திருக்கும். அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் கைஸ் ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. எல்லாமே நெக்லிஜென்சி தான், எல்லாம் நெக்லிஜென்சி தான். கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் யோசித்து பேக்குள்ளே போட்டேன். எல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளே போட்டிருந்துக்கணும். ஆனால் சம்பவம் ஆன் த வே பாருங்கள். ப்ரெசண்ட் நாங்கள் லொக்கேஷன் இருக்கிறப்போ என்கிட்ட ப்ரெசண்ட் ஒரே கேமரா தான் இருந்துச்சு. அதனால தான் நான் எதுவுமே உங்களுக்கு அங்கேயே காட்ட முடியல. அதுக்காக தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் கைஸ், ஓகேங்களா? கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. மனசே கஷ்டமாக போயிடுச்சு கைஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் பேசிட்டு போனேன். கிட்டத்தட்ட 2 நிமிஷம் எவ்வளோ அழகாக பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அங்கே பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த பிரேக்கில் எதுவுமே கம்ப்ளீட்டாக எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை கைஸ், எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதனால தான் இப்போ ப்ரெசென்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க, ஓகேங்களா கைஸ்? இப்போ இவ்வளோ நேரம் 2 நிமிஷம் பேசிகிட்டு வந்தேன். அந்த வாய்ஸ் கூட எதுவுமே ரெக்கார்ட் ஆகலைச்சா. என்னடா கொடுமை இது எனக்குன்னு வருது பார்த்தீங்களா ஒன்றுன்னா. சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா தான் இருக்கே. இங்கெல்லாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. என்ட்ரி மீடியா எல்லாமே என்ட்ரிஸ். ஓகே, இப்போ வேறு இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலாம். கடவுளே ரொம்ப காண்டாயிடுங்க நான் மட்டும். எல்லாமே இந்த இன்னும் அது எல்லாமே இந்த மகா சிவராத்திரி பண்ண வச்ச இன்னும் அலப்பறேன். அது அப்படியே தான் இருக்குது எல்லாமே நல்லா போகணும் கைஸ். நீங்கள் புல்லக்காட்டில், நான் கூட புல்லக்காட்டில் வந்து போகலாம். ஐயோ என்ன விளாக் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப காண்டாகுது கைஸ், ரொம்ப காண்டாகுது. இப்போ நான் இங்கே பேசுகிறேன்னா, இப்போ திடீர்னு போயிட்டு நான் செக் பண்ண வச்சுக்கோங்களேன், டோட்டலாக காலி. இப்போ நான் அங்கே என்னென்ன சொல்லியிருந்தேன்னா கைஸ், நம்மளோட வண்டி அங்கே பார்க் பண்ணியிருந்தேன், அது இதுன்னு கொஞ்சம் சம்பவம்லாம் சொல்லியிருந்தேன். எல்லாம் டோட்டலி கொலாப்ஸ்டு. காண்டா ஒரு விஷயம். இப்போ இது வேறு ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரில, என் தலையெழுத்து. இப்போ ப்ரெசண்ட்டு நம்மளுடைய பேக் நம்ம கூட கேரி பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். இங்கே கம்ப்ளீட்டாகவே மகாசிவராத்திரி வைப் தான் இன்னும் போயிட்டுருக்கு. உண்மையிலே நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு ஒரு ரிலீஃபான மைண்ட் செட்டுக்கு இப்போ நான் வரப்போகிறேன். ஏன்னா அந்த கஷ்டத்துலேயே இருந்தால் வச்சுக்கோங்களேன், இங்கே நான் வைப் பண்ண முடியாது. நான் ப்ரெசண்ட் வந்ததே வைப் பண்ணுறதுக்காக தான். அதனால் கம்ப்ளீட்டாகவே வைப் பண்ணுற மூடுக்கு போகிறோம் கைஸ். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப காண்டாயிடும் கைஸ். ஃபைனலாக நம்மளுடைய டெஸ்டினேஷனை வந்து அடைஞ்சிட்டோம். இப்போ ப்ரெசண்ட் நம்ம பின்னாடி தான் இருக்கோம், இன்னும் நம்ம முன்னே போகல.
எல்லாம் இங்கே ஸ்லிப்பர்ஸ் எங்கே விட்டு போகணும் எதுவுமே என்ன ப்ராசஸ்னே தெரியாது கைஸ். இதுவே நீங்கள் சிக்பல்லாபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அவங்களோட பார்க்கிங் இடத்துல தான் விட்டு போகணும். ஆனால் இங்கெல்லாம் இன்னும் எதுவுமே சொல்லலை. பரவாயில்ல. வாவ் தி பிக் மேன் இங்கே இருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை அவங்களுக்கு மாடு சவாரி வேணும்னா அத்தனை மாடு சவாரி எல்லாம் இங்கே இருக்குது. வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். எனக்கே உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான வைப் தெரியுது. இருங்க நம்ம ஃப்ரெண்ட்டு போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கே சும்மா அல்டிமேட்டாக இருக்குது.